ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம சுழல் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். சுழல் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரியே வந்து ஒரு கிரைம் ஸ்டோரியாக தான் வந்து போகுது. ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து ஒரு மலை சார்ந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா கொள்ளை ஃபெஸ்டிவல். அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருந்தாங்க புஷ்கரன் காயத்ரி. இந்த படத்தில் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம், கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷூட் வந்து போயிருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய திருவிழா வந்து குலசை தூத்துக்குடி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான திருவிழா வந்து நடக்கும். அந்த காளிக்கு பார்த்தீங்கன்னா வேஷம்லாம் வந்து போட்டு வந்து போவாங்க, ஒவ்வொரு வேஷம். ஸோ அந்த திருவிழாவை பேஸ் பண்ணி இந்த கடலும் கடல் சார்ந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் வந்து போயிருக்காங்க. அதாவது சுழல் சீசன் 1 மாதிரியே சீசன் 2 வந்து பண்ணணும். அது வந்து ஒரு மலை சார்ந்த பகுதியில் வந்து பண்ணணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா கொள்ளை திருவிழா வந்து எடுத்து வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டைம் வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வந்து பண்ணலாம். இந்த டைம் வந்து அந்த குலசையில் நடக்கக்கூடிய அந்த காளி திருவிழா, அந்த அஷ்டகாளி திருவிழா வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து புஷ்கர் காயத்ரி வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இதை பண்ணதுலாம் வந்து தப்பு இல்லை. சுழல் சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் வந்து இருந்துச்சு. சீசன் 2 வந்து அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்களா என்னங்கிறத வந்து பார்ப்போம். இந்த சுழல் சீசன் 2ஓட கதை வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஸ்டோரி தான். எல்லா மர்டர் மிஸ்ட்ரி ஸ்டோரியும் எப்படி வந்து நடக்கும், எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் வந்து நடந்துடும். அதுக்கப்புறம் அது எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. படத்தோட லாஸ்ட் வரைக்கும் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி இந்த வெப் சீரிஸோட லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சிம்பிள் தான், பெருசாக எந்த ஸ்டோரியும் வந்து இல்லை. என்னதான் எவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்டோரியாக வந்து எடுத்துட்டாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா இருக்கணும். அது ஹிட் ஆகுதா ஃப்ளாப் ஆகுதாங்கிறது அந்த ஸ்க்ரீன் பிளேல தான் வந்து இருக்குது விஷயமே. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா பண்ணிக்காங்க கேட்டிங்கன்னா ஓரளவு தான் வந்து பண்ணிக்காங்கன்னு வந்து சொல்லணும். சுழல் சீசன் 1 ஆளுக்கு கூட இந்த சுழல் சீசன் 2 இல்லைன்னு நான் வந்து சொல்லுவேன். அதாவது இவங்க வச்சது பண்ணது எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியம் வந்து போயிடுச்சு. இதில் தேவையில்லாமல் அன்வான்டாக நிறையா வந்து ஸ்கிரிப்டில் போட்டு திணிச்சிருக்க மாதிரி வந்து தெரியுது. நம்ம தமிழ் சினிமா டேரக்டர்ஸோட மிகப்பெரிய ஃபால்ட்டே வந்து என்னென்னா ஒரு கதையை வந்து எடுத்துக்கிட்டு அந்த கதைக்கு என்ன தெரியும் அதில் வந்து போக மாட்டாங்க. அவங்களோட ஐடியாலஜியில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து சொருவாங்க. சம்மந்தமே இல்லாத சீன்லாம் சம்மந்தமே இல்லாத டைலாக் வந்து ஓடிக்கிட்டு வந்து இருக்கும். ஃபெமினிசம் பேசுகிறேன், கம்யூனிசம் பேசுகிறேன் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொண்டாந்து திணிப்பாங்க. அது திணிச்சு வச்சுருக்காங்கன்னு பார்க்குறது அப்படியே வந்து தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதில் வந்து என்ன சுவாரஸ்யம் இருக்கப்போ அதை எப்படி வந்து எடுத்துக்க முடியும்? முதல்ல இது தேவையா? நீ வந்து என்ன வந்து ஒரு கதையை வந்து எடுக்கிற, அதை வந்து எடு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பாலிடிக்ஸ் ஐடியாலஜின்னு எதுக்கு வந்து போகிற? பாலிடிக்ஸ் தான் டெய்லி வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. அதுக்குன்னு தனியாக மேடை போட்டு வந்து பேசுகிறாங்க. சினிமாவில் வந்து எதுக்கு தேவையில்லாமல் இதை வந்து போட்டு வந்து திணிக்கிறீங்க? வெற்றிமாறன் அப்படி தான் வந்து பண்ணார். உருப்படியாக படங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தார் வரிசையாக. அது படமாக எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெயிச்சுட்டு வந்துருந்தார். லாஸ்ட்டாக அந்த விடுதலையில் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியாலஜி சொல்கிறேன், என்னோட அரசியலை பேச போறேன்ட்டு வந்து இறங்கினார். படம் கவுந்துச்சு, சரியான ஃப்ளாப். இது தேவையா? வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க போலிவுட்ல. அவர் நல்ல படம் எடுத்து அப்படியே வந்து போய்க்கலாம். அதாவது ஒரு கதையை எடுத்துட்டு அதுக்கு நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு படத்தை சக்ஸஸ் கொடுத்துட்டு போயிட்டே வந்துருக்கலாம். தேவையில்லாமல் ஐடியாலஜியை சொல்கிறேன், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன்ட்டு போட்டு கெடுத்து வச்ச படம் தான் பார்த்தீங்கன்னா விடுதலை. இந்த மாதிரி எல்லா டேரக்டருமே ஒழுங்காக ஒரு படத்தை எடுத்து அதை உருப்படியாக வந்து பண்ணிட்டு போகாமல் தேவையில்லாமல் இடையில வந்து அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வந்து கெடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி இந்த சுழல் சீசன் 2லையும் பார்த்தீங்கன்னா நிறையா சீன்ஸ் வந்து இருக்குது. இதில் முக்கியமாக வந்து பெண்களை வந்து பவராக காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்காங்க. காட்டுறது தப்பில் காட்டலாம். அவங்க வந்து யோசிச்சது பண்ணது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அது ஒர்க் ஆயிருக்கான்னு வந்து கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து ஒர்க் ஆகலை. அவங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து கூஸ்பம்ஸ் ஆகணும்னு வச்சுக்கலாம் அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா படுகுபீராக வந்து இருக்குது. அதாவது மெனி குபீர் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸில் வந்து இருக்குது. முக்கியமாக ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் போர்ஷன்ஸ் வந்து நடக்கும். அதுக்குள்ளே ஒரு சண்டை போடுற மாதிரியான காட்சி அமைப்புலாம் வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கூட ரசிக்கும்படியாக வந்து இல்லை, கடுப்பாக இரிட்டேட்டிங் தான் வந்து இருந்துச்சு. பார்த்ததுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இதில் வந்து பிடிச்சிருக்கேன். எதுக்குங்க ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் வந்து போடுறீங்க? ஐஸ்வர்யா ராஜேஷ் போஸ்டரை பார்த்தாலும் நமக்கு அந்த படத்தை பார்க்க தோணாது. ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சு சமீப காலத்தில் எந்த படம் ஓடிச்சு? மோஸ்ட்லி யாருமே அந்த படத்தை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. தேவையில்லாமல் ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாம் அந்த படத்தில் வந்து கொண்டு வரீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு வந்து தெரியல. அந்த கேரக்டருக்கு வேறு யாராச்சும் வந்து போட்டிருக்கலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர் வந்து ஆகிட்டு வந்து இருந்துச்சு. ஒரு கடவுளை மையப்படுத்தி கொண்டு வர படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடையுது. அது வந்து யூனிக்காக இருக்குது, யாருமே பண்ணுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா புஷ்கர் காயத்ரி வந்து இதில் வந்து இறங்கி இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் அஷ்டகாளியை வந்து காட்டுறாங்க. அந்த அஷ்டகாளி மாதிரியே பார்த்தீங்கன்னா 8 பெண்களை வந்து காட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து ஒர்க் ஆகலை. அதாவது பார்த்தீங்கன்னா புஷ்கரன் காயத்ரி வந்து நம்ம இந்த மாதிரிலாம் படம் எடுத்தால் நம்மளை வந்து பயங்கரமாக வந்து பாராட்டுவாங்க. இதை பற்றி நிறைய பேர் வந்து பேசுவாங்க. நம்ம வந்து இந்த கார்ள்ஸையும் கேர்ள்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹிடன் லேயர்ஸ்லாம் போட்டு காட்டுற மாதிரி பயங்கரமாக வந்து ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணி வந்து சூப்பராக வந்து ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்குறோம், செம்ம பாராட்டி கிடைக்க போகிற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சு வந்து பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக எதுவுமே வந்து கிடைக்காதது தான் அந்த உண்மை.
அதாவது பார்த்தீங்கன்னா மனசில் வந்து பெரிய ராஜமௌழி வந்து நினைப்பு போல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவார். ஃபயர் வாட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்லாம் பண்ணியிருந்தாரு. ராஜமௌழி எங்கே, நீங்கள் எங்கே, யார் வேணால் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஒரு படத்தில் ஒரு 2 விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த படத்தை வந்து கொடுக்கலாம். ஆனால் அதில் ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு நீட்னஸ் இருக்கணும். முதல்ல ரைட்டிங் வந்து நல்லா இருக்கணும். நீங்கள் ரைட்டிங்கில் கோட்டை விட்டுட்டு இந்த மாதிரி எதை வச்சாலும் அது எந்த படமே வந்து இருக்காது. ராஜமௌழிகிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பண்ணுவார். ஸோ அதெல்லாம் எதுவுமே வந்து இல்லாமல் நீங்கள் வெறுமேனிக்கு வந்து பண்ணீங்கன்னா அது எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. இந்த சுழல் சீசனுக்கு வந்து ஆவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. ஆனால் நம்ம போய் வந்து பார்க்குறப்ப எந்த ஒரு சீசனுமே பார்த்தீங்கன்னா நல்லா எங்கேஜ் பண்ணி வந்து கொண்டு போகல. ஒரு ஆவரேஜான சீசனில் தான் வந்து இந்த சுழல் சீசன் 2 வந்து இருக்குது. இதுக்கு சீசன் 1 பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு சொல்லலாம். இந்த சுழல் சீசன் 2க்கு என்னோட ரேட்டிங் வந்து என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. இவங்க பில்டப் கொடுத்த அளவுக்குலாம் அதில் எதுவுமே வந்து இல்லை. இது ஒரு ஆவரேஜான ஒரு மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் தான். ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம்.